கண்ணனை எப்படியாவது காப்பாத்து. என்ன காப்பாத்துங்க. தேங்க்ஸ் மோட்டோனா. மோட்டோ பத்லோ தேங்க்ஸ். நீங்க ரெண்டு பேரும் மத்தவங்க சொல்ற மாதிரி கெட்டவங்க ஒண்ணும் கிடையாது. என்னது மத்தவங்க சொல்ற அளவுக்கா? இருக்கட்டும் இருக்கட்டும். உன்கிட்ட நான் இப்போ பல கேள்விகளை கேட்க போறேன். நீ எல்லாத்துக்கும் பதில சொல்லணும், மறைக்காம சொல்லணும். கொஞ்ச நாளாவே இங்க ஒரு புது கிரியேச்சர் வந்திருக்கு. அது என்ன கிரியேச்சர்னு யாருக்குமே தெரியாது. இது வரைக்கும் யாருமே பார்க்கல. ஆனா அது எல்லாரும் இழுத்துட்டு அந்த கேவுக்கு கூட்டிக்கிட்டு போயிடுது. அவங்க திரும்பி வர மாட்டாங்க. அதெல்லாம் சரிப்பா. ஆமா, நீ முதல்ல எதுக்கு எங்க எல்லாருமே அடிக்க பார்த்த? அத முதல்ல சொல்லுப்பா. ஏன்னா நீங்க என்ன திருடனா பாக்குறீங்கன்னு எனக்கு செய்தி வந்தது. நான் மாட்டினா என்ன புடிச்சு நீங்க பூமிக்கு கொண்டு போயிடுவீங்க. ஆனா நான் எதையும் திருடல. ஆனா மோட்டு பத்லு உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே. சிங்கம் சார், எங்களுக்கு எதுவும் ஆகல. மோட்டு, இந்த பையல நம்ம சும்மா விட கூடாது. சிங்கம் சார், கோவப்படாதீங்க. இந்த பையன் எதுவுமே பண்ணல. நான் அப்புறமா உங்களுக்கு விலைக்கு சொல்றேன் சார். மோட்டு பத்லு, இப்போ நான் கிளம்புறேன். என் உயிரை காப்பாத்துனதுக்காக நன்றி. என்னோட நண்பா, உடம்ப நல்லா பாத்துக்கடா. அதோட ஓட்டாரியோ, நீயும் உடம்ப நல்லா பாத்துக்கடா தம்பி. சரி, நம்ம அப்புறமா சந்திக்கலாம். மோட்டு பத்லு, மறுபடியும் நான் என்னுடைய நன்றியை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். போயிட்டு வாங்கடா. பத்திரமா போயிட்டு வாங்க. பாய் பாய். எங்க போனா? ஆமா, பிரச்சனை வரும்போது மட்டும் நீங்க எங்க மாயமா மறைஞ்சு போறீங்க? அப்படின்னா ஆபத்து நெருங்குதுன்ற விஷயம் முன்கூட்டியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல? எப்பா வேலையை பாருப்பா. எல்லாத்தையும் கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுங்க. ஊர் முழுக்க இருக்கிற மெட்டல்ஸ் எல்லாமே கெட்டு போக ஆரம்பிச்சிருச்சு. காப்பாத்துறதால எதுவும் ஆகாது. பெரிய ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷனை தேடுங்க. அம்மா தம்பியா நண்பா, பெரிய ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்காகத்தான் மோட்டு ஒப்பந்தம் போயிருக்காங்கப்பா. அவங்க மேல கொஞ்சம் நம்பிக்கை வைங்கப்பா. கச்சா கச்சா போட்டுவோ பத்தலோ ஏதாவது சீக்கிரமா செய்யுங்கோ. நான் அங்கதான் ஒட்டுக்கிட்டு இருக்கேன். அங்க வந்து சேர்ந்துருவோம் பாரு. கிங் ஐரோன்ஸா, நீங்க சொன்ன ஒரு நாளும் முடிஞ்சு போயாச்சு. இப்போ நீங்க சிம்மாசனத்துல இருந்து இறங்கி ஆகும். வேற யாரையாவது ராஜாவாக்குங்க. அவங்க மெட்டல் ஜோவை தேடி கண்டுபிடிச்சு எங்களெல்லாம் காப்பாத்தட்டும். முதல்ல நீங்க திருடனுக்கு தண்டனையை கொடுங்க சார். அதுக்கப்புறம் நீங்க யாரை வேணா ராஜாவா ஆக்கிக்கங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. திருடனா? யார் அந்த திருடன்? சீக்கிரம் சொல்லுங்க. அவன் தான் திருட. அவன் தான் ஓண்டாரியாவோட ஐடென்டி காயினை திருடி இருக்கான் சார். அதை கொண்டு போய் ஓலி கேபிள் வர தூக்கி போட்டுட்டான். அப்போதானே நீங்க ஓண்டாரியாவை சந்தேகப்படுவீங்க. எப்பெல்லாம் நாங்க இங்க இருந்து அவனை பிடிக்கிறதுக்காக கிளம்பி போறோமோ அவன் உடனே ஓண்டாரியாவுக்கு ரிப்போர்ட் பண்ணிடுறான். இந்த மாதிரிலாம் பண்றதுனால ஓண்டாரியாவும் தப்பிச்சு ஓடி போயிடுறான். அதுவும் முடியலன்னா பயத்துல எங்களையே அழிக்க முயற்சி பண்றானா பாருங்களேன். அந்த திருடன் யாருன்னா அவன் தான் அடிக்கடி உங்களுக்கு போன் போட்டு சில்வராடாவை உசுப்பி விட்டுட்டே இருக்கான். அப்போதானே நீங்க உங்களுடைய பதவியை இழந்துட்டு போவீங்க. ஆனா இங்க ஒரு விஷயம் பாருங்க, ஓண்டாரியோ எங்கேயும் தப்பிச்சு போகவே இல்ல. அவன் எங்களை கொலை செய்யவும் தேவையில்லை. அவன் எங்க கூடவே தான் இங்க வந்திருக்கான் பாருங்க. யாரு திருடன்
திருடன் தெரியுமா? அவன் தான் எங்களையும் ஒன்டாரியோவையும் பல முறை கொலை பண்றதுக்காக முயற்சிகளை பண்ணியிருக்கான். எதுக்காக தெரியுமா? அப்பதானே அவன் மேல எந்த சந்தேகமும் வராது. நீங்க என்ன சந்தேகப்பட்டு எதுக்காக பேசுறீங்க? எனக்கு தெரிஞ்சு திருடன் நான் இல்ல, நீங்க தான். நீங்களும் ஒன்டாரியாவும் கூட்டாளிகள். ஒன்டாரியா எங்க இருக்கான்னு நான் உங்ககிட்ட சொல்லும் போதெல்லாம் நீங்க அங்க போய் அவனை எப்படியாவது தப்பிக்க விடுறீங்க. என்னது? எனக்கு தெரிஞ்சு சில்வர் ஆட்டோ சரியா தான் சொல்றான். என்னடா சொன்ன? எங்க மேலே சந்தேகமா உனக்கு? பத்தலு, நான் இப்பவே வீட்டுக்கு போறேன்டா. இதுக்கப்புறம் நான் இந்த ஊர்ல இருக்கவே மாட்டேன்டா. அடடா, மொட்டை கொஞ்சம் அழுவத்தை நிறுத்துடா. இது மட்டும் குர்குரி நகர் கிடையாது, மெட்டல் வேர்ல்டு. கிங் ஐரோன் சார், சாப்பாட்டுல உங்களுக்கு எதையோ கலந்து உங்களை மயக்கமாக செஞ்சானே, அவன் தான் ஒரிஜினல் திருடன். அது மட்டும் இல்லாம உங்களையே தூக்கிட்டு கேவுக்கு கொண்டு போனான். ஏன்னா ராயல் டைமண்டோட உதவியால அவனால அந்த கேவுக்குள்ள போக முடியும் இல்லையா? அப்படின்னா திருட யாரு? சீக்கிரம் சொல்லு, அவனுக்கு கடுமையான தண்டனையை கொடுப்பேன். என்ன பொறுத்த வரைக்கும் அந்த திருடன் கிட்ட ஸ்பைடர் மாதிரி ஒரு கிரீச்சர் இருக்கு. அது எங்களை கொலை பண்ண வர முயற்சி பண்ணிருக்கு. அவசரத்துல அந்த திருடன் தன்னோட துணியில இருந்து அந்த ஸ்பைடரோட வெப்ப எடுக்க மறந்துட்டான் சார். அது மட்டும் இல்லாம அந்த திருடனோட துணியில ஸ்பைடரோட வெப்பு அங்க இங்கன்னு கண்டிப்பா ஒட்டிட்டு தான் சார் இருக்கும். எல்லாரும் வந்து முன்னாடி வந்து நில்லுங்க, இல்லன்னா எல்லாரோட துணியிலும் வெப்பு இருக்கான்னு சொல்லி நான் கண்டிப்பா செக் பண்ணியே தீருவேன். ஓஹோ, அப்படியா? நாங்களும் நிறைய யோசிச்சோம். அப்புறம் தின் சார் கிட்ட நாங்க அதை சொல்லி அவனுடைய போன் நம்பரை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு நாங்க சொன்னோம். அவன் தான் சில்வர் ஆட்டோவை தூண்டி இருக்கான். அப்புறம் இந்த சில்வர் ஆட்டோ மூலமா அந்த ஒன்டாரியோவுக்கு போனை போட்டு நாங்க வர செய்தியா அவன் சொல்லியிருக்கான். ஆட, இது ஏன் நம்பர் ஆச்சு? நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது சில்வர் ஆட்டோ தான் திருடனா தெரிஞ்சா. கிங் ஐரோன்ஸா, கடைசி ஆதாரத்தை வச்சு இந்த கேஸை நாங்க இப்பவே இங்கேயே க்ளோஸ் பண்ண போறோம். நாங்க அடிக்கடி ஒரு பழமொழி சொல்லுவோம், எப்பவுமே திருட முகத்துல தான் திருட்டுக்களை தாண்டவம் வாடும். விக்கி, இங்க வாடா. ஹலோ गाइस, திருட யாருன்னு இப்ப நான் சொல்ல போறேன். So friends, நீங்களே பாருங்க, இட்ஸ் ஜொராண்டோ. இந்தாங்க மிஸ்டர் இன்ஃபின். ஆகா, இங்க என்ன நடக்குது? ஆமா கிங் ஐரோன்ஸா, நான் பிளான் போட்ட மாதிரியே மிக்கி இப்பதான் கரெக்டா ஷூட் பண்ணி கொண்டு வந்திருக்கான். அந்த ஸ்பைடர் உன்னுடையது இல்லைன்னா நீ எதுக்காக இந்த ட்ரெஸ் எல்லாம் திருப்பி திருப்பி செக் பண்ணிட்டு இருந்த? அப்படின்னா நீ தான் திருட. ஏன்னா அந்த சிம்மாசனத்து மேல உனக்கு ஒரு கண்ணு இருந்தது. நீ தான் அந்த திருட. நீயே தான். ஆமா ஆமா, நான் தான் திருட நானே தான். மோட்டோ பத்துலு, நீங்க நான் போட்ட பிளானை கெடுத்துட்டீங்க. அது பர்ஃபெக்ட் பிளான். இப்ப நான் என்னோட திறமைகளை வச்சு மத்த வேலைகளை உடனடியா ஆரம்பிக்க போறேன். அந்த கிரீச்சருக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏன்னா அந்த கிரீச்சரே நான் தான். I am the creature. Oh no! என்னது இது? இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஐயோம்மா, இது என்னது? மனுஷனும் இல்ல, கிரீச்சரும் இல்ல. இப்படி ஒண்ணு என் வாழ்க்கையில நான் பார்த்ததே கிடையாது. அம்மா காப்பாத்துக்க. இப்ப நல்லா புரியுது. இவன் நம்ம கூடவே இருந்து நம்ம எல்லாரையும் நல்லா ஏமாத்தி வச்சிருக்கான். பக்கத்திலே திருடனை வச்சுக்கிட்டு நம்ம ஊரெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்க மாட்டா உள்ளால. நான் தான் ராஜாவோட சாப்பாட்டுல கொஞ்சமா விஷத்தை கலந்தேன். கிங் அயன்ஸா ஜாலியா சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு அங்க என்ன நடக்குதுன்னே அவருக்கு தெரியாது. இன்னைக்கு அவர் சாப்பிடுற டின்னர் அவர் வாழ்க்கைய மாத்த போதுன்னு அவருக்கு தெரியாமையே அவர் சாப்பிட்டாரு. எனக்கு இப்ப என்ன ஆச்சு? எதுக்காக எனக்கு இப்ப மயக்கம் வருது? யாருங்க? கிங் மயங்கிட்டாரு. கிங் அரோம்சா இல்லாம என்னால அங்க நுழையவே முடியாது. லிஃப்டோட கதவும் திறக்காது. மெட்டால்ஸோ இருக்கிற அந்த கேவுக்கும் போக முடியாது.
அதனாலதான் ராஜா தூங்கும்போது நான் அவரை தோல்ல சுமந்து அந்த மவுண்டனுக்கு கூட்டிட்டு போனேன். நான் கேவுக்குள்ள போனேன், மெட்டல் சோவை எடுத்தேன். அப்புறம் கிங்க மறுபடியும் அவரோட படுக்கையில நான் தான் படுக்க வச்சேன். துரோகியே, ஏமாத்துக்காரா, என் கூடவே இருந்து நீ என்னையவே ஏமாத்த பார்த்திருக்க. படை வீரர்களே, அவனை கைது பண்ணுங்க. குடிங்க, ஆனா மெட்டல் சோ கிடைக்காது. சூரியன் மறைய போகுது. கொஞ்ச நேரத்துல எல்லாமே அழிய போகுது. இப்ப நீங்க தப்பிக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன ராஜாவாக்கிடுங்க, இல்லனா எல்லாமே அழிஞ்சிடும். இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம். எனக்கு மக்களுடைய பாதுகாப்பு உயிர் தான் முக்கியம். எனக்கு பதவி தேவையே இல்லை. இதுதான் மெட்டல் ஜோ லாக்கோட ராயல் கீ. இந்தா, நீயே ராஜாவா இருந்துக்க. கிங் ஐரோன்ஸா, இந்த செயலை நான் உங்களை செய்ய விட மாட்டேன். எங்க உலகமோ இப்ப ஆபத்துல தான் இருக்கு. நாங்க எல்லாரையுமே காப்பாத்தி தான் ஆகணும். ரொம்ப தானே துள்ளிக்கிட்டு இருக்க. இதுக்கு மேல நான் சும்மா இருக்க மாட்டேன் மோட்டோ. இதை வச்சுக்கோ, புடி. மோட்டோன்னு கலக்குறீங்க. நண்பர்களே, இனிமே மோட்டு தான் மெட்டல் வேர்ல்டோட ராஜா, கிங் மோட்டு. இப்ப நாங்க என்ன செய்யணும் அரசே? முதல்ல நாம இந்த சொரோண்டோ ஒரு வழி பாட்டியே ஆகணும். வீரர்களே, அந்த சொரோண்டாவை உடனே பிடிங்க. சொராண்டோ, இன்னைக்கு நிச்சயமா என் கையில இருந்து நீ தப்பிக்கவே முடியாதுடா. சொராண்டோ, நான் உங்களை விட போறது இல்ல மோட்டோ பத்லு. வாங்க சொராண்டோ.
எல்லாத்தையும் சரியா வச்சாச்சுப்பா. ஓகே. ஆமா கத்துக்கச்சா எல்லாமே சூப்பரா இருக்குப்பா. சரி பாருங்கப்பா கச்சக்கச்சா டாக்டர் சக்கா சார் இங்க பாருங்க இது எல்லாமே அப்படியே ஒட்டின வருது. முடிச்சாச்சுப்பா. இனிமே பயப்படவே வேண்டாம். இனிமே எதுவுமே உடையாதுப்பா. அடடா என்ன இது, நான் 2 கையில விட்டுட்டேனே. என் கதை முடிஞ்சுதா தம்பி நண்பா? என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியல. மொத்த உலகமும் ஆடி போயிருக்கு. சேட்டலைட் உடைஞ்சு கீழே விடுது. எல்லா கம்ப்யூட்டர்ஸ்லயும் கோளாறு. ஐ திங்க் திஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் தி வேர்ல்ட். ஐயோமா என்ன இது? ஹேய், நான் சொல்றத எல்லாருமே கேளுங்க. இந்த உலகத்தை நான் அழிய விடவே மாட்டேன். இந்த வாக்கை நான் உங்க எல்லாருக்குமே கொடுக்குறேன். ஹலோ கைஸ், நாங்க எங்க போறோம்னு தெரியுமா? நாங்க அந்த ஜொரண்டோவை தேடி தான் போயிட்டு இருக்கோம். அதோட அவன் எங்க வேணாலும் ஒளிஞ்சிருக்கலாம். கைஸ், இந்த மாதிரி இடத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. ஐயோமா இந்த இடத்த பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கே. அம்மா காப்பாத்துக்க. சோராண்டோ, நான் உன்னை விட போறதில்லை. கைஸ், நீங்களே எல்லாத்தையும் பாருங்க. மோட்டு அண்ணனுக்கும் ஜொராண்டோக்கும் நடுவுல சூப்பரான ஃபைட் நடந்துட்டு இருக்கு. எங்க தப்பிக்க பாக்குற சோராண்டோ? நில்லு சோராண்டோ. உன்னை விட மாட்டேன்டா. என்கிட்ட இருந்து தப்பிச்சு எங்கேயுமே போக முடியாது. சோராண்டோ, மெட்டல் ஷோ எங்க இருக்குன்னு சொல்லு, இல்லைன்னா இந்த உலகமே அழிஞ்சு போயிடும்டா. மெட்டல் ஷோ எங்க இருக்குன்னு உடனே சொல்லு சோராண்டோ. சோராண்டோ, உன் ஆட்டை இன்னியோட முடிஞ்சதுடா. இப்ப மெட்டல் ஷோ எங்க இருக்குன்னு உடனே சொல்லிடுடா. ஓ, போய் நீயே தேடு. ஆனா போறதுக்கு முன்னாடி நான் உன்னை தீர்த்து கட்டிடுவேன். ராஜா ஆகணுமா? அந்த ஆசையில தான் இருக்க நீ. இந்த உலகத்தையே நீ ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்க சோராண்டோ. இப்பவே உன் கதையை நான் முடிக்கிறேன்டா. என்னாச்சு? உன்னை நான் விட போறதில்ல சோராண்டோ. ஏதாவது செய்யுங்களேன். கிங் ஐரோன்ஸா, சில்வர் ஆட்டோ, நாம உடனே மோட்டோக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். சீக்கிரம் வாங்க. எங்கடா போனாவா? ஐரோன்ஸா, நீயும் வந்துட்டியா? உன்னை நான் கண்டிப்பா இங்க வரவேற்றே ஆகணும். சோராண்டோ, அட, ஓட்டை எங்க இருக்கான்? சோராண்டோ, நான் இங்க இருக்கேன்டா.
Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.